Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 6.2. அதுக்கு முன்னாடி இருக்க பேசிக்ஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், ரைட்? ஸோ இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அடுத்த செக்ஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 6.2க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட். அப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா என்ன? இதில் நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படிங்கிற மாதிரி 4 கான்செப்ட் இருக்குது. இன்க்ரீசிங், டிக்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், இந்த மாதிரி 4 கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, நம்ம டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி எப்படி அதை நம்ம ஃபைன் பண்ணுவோம், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்க்கலாம். அந்த கிராஃப் ஒரு ஃபங்க்ஷன், அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. வாட் இஸ் தி எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன்? ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன, இட்ஸ் அ பேரபோலா பாசிங் த்ரூ தி ஆர்ஜின், ரைட்? ஸோ பேரபோலா பாசிங் த்ரூ தி ஆர்ஜினாக இருக்கிறது தான் நம்மளுக்கு கிராஃப். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயராக இருக்கிறது, ரைட்? ஸோ இதுதான் அந்த கிராஃப். ஸோ இப்போ பாருங்கள், பாசிங் த்ரூ தி ஆர்ஜினாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கும் அது, ரைட்? 0ல் 0 ஆகும். ஸோ மற்ற எல்லாபடியும் இதுதான் இந்த கிராஃப், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு இந்த கிராஃபை இங்கேருந்து இப்படி பாருங்களேன், இந்த ரைட் சைடில் 0லேருந்து இந்த பக்கம், ஸோ இன்ஃபினிட்டி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்க்ரீசிங், ரைட்? ஸோ இங்கே லோயஸ்ட் வேல்யூலேருந்து இப்படி ஏறுது, ரைட்? ஸ்ட்ரிக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ரைட்? எந்த வித பிரேக்கேஜோ எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். சிமிலர்லி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், மேலேருந்து கீழே இறங்குது, அப்போ இட் இஸ் டிக்ரீசிங், ரைட்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஃபுல்லாக இந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங் அப்படின்னு வரும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து டிக்ரீசிங்காக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இன்க்ரீசிங்காக இருக்குது அப்படின்னா இட் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு ஐடியா. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஆக்சுவலி டிக்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங். இது வந்து நமக்கு என்ன, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ நமக்கு நார்மலாக இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் இப்படியே இருக்குன்னு வைங்க. ஸோ இப்படி போகுது அப்படின்னா, ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படியே போகுது, இந்த ஒரு சில இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பட் இட் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் தான் இதுவும், பட் நாட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல கொஞ்சம் ஈக்குவலாக வருது வேல்யூ, அப்புறம் தான் இது இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங் பட் நாட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் தான் ஆகுது, பட் அந்த இன்க்ரிமெண்ட்லேயே கொஞ்சம் கேப் விட்டுலாம் வருது, ரைட்? கொஞ்சம் பிரேக்கு, இந்த இடத்துலலாம் ஈக்குவல் வேல்யூஸ் தருது, திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர்லி டிக்ரீசிங்னா என்ன? ஸோ இப்படியே குறைஞ்சிட்டு வருது, இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி குறையுது, இது ஆல்வேஸ் டிக்ரீசிங் தான். இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியும் போது இட் இஸ் டிக்ரீசிங். பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் வேல்யூஸ் சேமாக வருது, திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமாக வருது, இந்த இடத்துல சேமாக வருது, அப்புறமும் இப்படி லோ ஆகுது. ஸோ அப்போ இது குறையதான் செய்யுது, பட் குறையிறதே வந்து ஒரு டிராஸ்டிக்காக இல்லை, இது வந்து மொத்தமாக இங்கே இறங்கி இங்கே இருந்து இங்கே குறைஞ்சிது, பட் இங்கே அப்படி இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு குறையதால இட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். முன்னாடி நம்ம பார்த்த இந்த ஒரு டயக்ராம் வந்து இன்க்ரீசிங், சிமிலர்லி இது வந்து டிக்ரீசிங். அவ்வளோதான், இதுதான் வந்து டயக்ராமேட்டிக் அப்ரோச்சாக நம்ம பேசணும்னா. இப்போ நம்ம ஃபார்முலா டெஃபினிஷனில் என்னென்னு பேசுவோம். இஃப் x1 இஸ் லெஸ் தென் x2 இருக்குது, தென் எஃப் ஆஃப் x1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 ஃபார் ஆல் x1, x2 பிலாங்ஸ் டு a அப்படின்னா இன்க்ரீசிங். எப்படி இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பேசுனீங்கன்னா அப்போ நமக்கு இன்க்ரீசிங். அதே when x1 இஸ் லெஸ் தென் x2 அப்படின்னு இருந்து எஃப் ஆஃப் x1 இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் x2 இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ஆல் x1, x2 பிலாங்ஸ் டு a, b அப்படின்னு இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அதாவது அந்த ஈக்குவாலிட்டி நம்ம பேசலை அப்படின்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 பேசுனீங்கன்னா அது இன்க்ரீசிங். எஃப் ஆஃப் x1 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எஃப் ஆஃப் x2 இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இப்போ நம்ம என்ன கான்செப்ட் அப்படின்றது பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சைடு தானே இன்க்ரீசிங் பேசணும், அது இன்க்ரீசிங்காக இருக்கான்னு செக் பண்ணுவோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ன்னு ஒரு பாயிண்ட் இங்கே நான் எடுக்கிறேன், இல்லை 1ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ 1ஓட இமேஜ் எனக்கு என்ன வரும், இங்கே 1ஓட இமேஜ், ஸோ இங்கே எங்கேயோ இருக்குமா, விச் இஸ் வாட், எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் 1 என்ன ஆகும், விச் இஸ் 1 ஸ்கொயர், அகெயின் 1. ஸோ அப்போ 1ஓட இமேஜ் எனக்கு என்ன வருது, 1ஆகவே இருக்குது, ரைட்? 1ஓட இமேஜ் ஏதோ 1ஆகவே இருக்குன்னு வைங்க. இப்போ நான் 2ன்னு ஒரு பாயிண்டிங் நான் கன்சிடர் பண்ணுறேன் வைங்க. ஸோ 2ஓட இமேஜ் எனக்கு என்ன வரும் இந்த கிராஃபில். ஸோ ஆக்சுவலி நான் கிராஃபை கொஞ்சம் கிராஸாக வரைஞ்சிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக கிராஃப் வரைஞ்சிங்க அப்படின்னா வில் கெட் தி ப்ராப்பர் ஆன்சர், ரைட்? ஸோ 2ஓட இமேஜ் நமக்கு என்ன வரும், இட் இஸ் 4. அப்போ எஃப் ஆஃப் 2 எப்படி,
2 ஸ்கொயர் which is equal to 4. அப்போ 1 விட 2 பெருசா, ஸோ இதுதான் நம்மளோட x1, இதுதான் நம்மளோட x2, இது f of x1, ரைட்? ஸோ திஸ் இஸ் f of x2, அவ்வளோதான். ஸோ அப்போ x1 விட x2 பெருசு, ரைட்டா? 1 விட 2 பெருசு, இதை விட இது பெருசாக இருக்கா இமேஜ்? f of x1 விட f of x2 பெருசு, அதுதான் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்க்ரீசிங், அவ்வளோதான் இந்த இன்க்ரீசிங்கோட கான்செப்ட். இதை டிக்ரீசிங்னா என்ன? அப்படியே அதோட ரிவர்ஸ் வரப்போகுது. இங்கே நம்ம எப்படி பார்த்தோமோ அதே ஐடியா டிக்ரீசிங்க்கு நம்ம பேச போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் x1 விட, அதாவது x1 விட x2 பெருசாக இருந்து எஃப் ஆஃப் x1 விட எஃப் ஆஃப் x2 பெருசாக இருந்ததுன்னா இட் இஸ் இன்க்ரீசிங். அண்டு ஈக்குவாலிட்டியோட சேர்த்து பேசினீங்கன்னா இன்க்ரீசிங், ஈக்குவாலிட்டி இல்லாமல் பேசுனீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இப்போ எஃப் ஆஃப் x1 விட x2 பெருசு, அதே தான் எல்லா 4 கேஸ்லையுமே x1 விட x2 பெருசாக தான் நம்ம எடுப்போம். பட் எஃப் ஆஃப் x1 விட எஃப் ஆஃப் x2 சின்னதாக இருக்குது, அதாவது எஃப் ஆஃப் x1 பெருசு எஃப் ஆஃப் x2 விட அப்படின்னா ஈக்குவாலிட்டியோட பேசுனீங்கன்னா இட் இஸ் டிக்ரீசிங். சிமிலர்லி இஃப் ஃபோர்த் கண்டிஷன், ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் கண்டிஷன். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, இஃப் x1 இஸ் strictly less than f2 இருக்கு, x2 இருக்கு அப்படின்னா then f of x1 is strictly greater than f of x2 இருக்கு for all x1 x2 belongs to a comma b அப்படி இருந்துச்சுன்னா it is strictly decreasing. அப்போ இப்போ இதுக்கு நம்ம டயக்ராமேட்டிக் அப்ரோச் பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் பார்த்தோமா? ஸோ இப்போ நான் இங்கே -1ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஸோ இங்கே நான் -1 எடுக்கிறேன். ஸோ அப்போ -1ஓட இமேஜ் எனக்கு என்ன வரும்? ஸோ நான் -1 இங்கே கன்சிடர் பண்ணால், ஸோ -1ஓட இமேஜ் இட் இஸ் +1 அகெயின், ரைட்? அதே மாதிரி இப்போ நான் -2ன்னு ஒன்று எடுக்கிறேன்னு வைங்க. ஸோ -2ஓட இமேஜ் எனக்கு என்ன வரும்? ஸோ -2ஓட இமேஜ் +4, கரெக்டாக இந்த கிராஃபில் எப்படி? ஏன்னா f of -1 போட்டால் இட் இஸ் -1 ஸ்கொயர் which is +1. f of -2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? which is -2 ஸ்கொயர் which is +4. ஸோ அப்போ 2ஓட ஸ்கொயர் +4. இப்போ x1 பெருசா x2 பெருசா? -1 பெருசா -2 பெருசா? ஸோ -1 தான் பெருசு -2 விட, ரைட்? பட் வாட் அபவுட் தி இமேஜ்? இமேஜ் -1ஓட இமேஜ் எனக்கு +1 வந்தது, -2ஓட இமேஜ் +4 வந்தது. இதை விட இது பெருசாக வருது. அப்போ இது வந்து நமக்கு என்னது? டிக்ரீசிங். அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ இதை விட இது பெருசாக இருக்குது, அதாவது எஃப் ஆஃப் 1 விட எஃப் ஆஃப் 2ஓட இமேஜ் பெருசாக இருந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அண்டு டிக்ரீசிங் அப்படிங்கிற மாதிரி விஷயம் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிற விஷயங்கள் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்க்ரீசிங்னா என்ன, டிக்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா இது வந்து நம்ம ஃபார்முலா டெஃபினேஷன் வச்சு பேசிட்டோம். இப்போ யூஸிங் டெரிவேட்டிவ்ஸ் வச்சு பேசலாம். இதை வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். அப்போ டெரிவேட்டிவ்ஸை வச்சு பேசினா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இன்க்ரீசிங்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிவன் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க, தட் இஸ் யுவர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும். அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைன் பண்ணுவோம். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த கண்டிஷனே பேசுவோம். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் 2 இன்டர்வலோ 3 இன்டர்வலோ 4 இன்டர்வலாவோ பிரித்து அந்த இன்டர்வலில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து உங்களோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ஓட வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் இன்க்ரீசிங். சிமிலர்லி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0 மட்டும் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டிக்ரீசிங், சாரி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். எப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0நாலே இன்க்ரீசிங் கான்செப்ட் தான். ஈக்குவல் டு 0 வந்தால் இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் மட்டும் இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அவ்வளோதான். இதே டிக்ரீசிங் அப்படின்னா என்னன்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் டிக்ரீசிங். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0வாக இருக்கணும். இதுதான் ஐடியா. இந்த 4 விஷயம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அப்கமிங் செக்ஷனில் இருக்க எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்க்க போகிறோம். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ். நமக்கு ஃபார்முலா டெஃபினேஷன்ஸில் என்னென்ன இருக்குன்ற விஷயத்தை இங்கே பேசணும். பட் இங்கே வந்து அப்படியே இதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பேச போகிறோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி பேசிக் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அண்ட் தென் வில் ஃபினிஷ் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7 என்ன அப்படின்னு பாருங்கள். ஷோ தட் தி ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 7x - 3 இஸ் இன்க்ரீசிங் ஆன் ஆர். ஜென்ரலாக ரியல் நம்பர் ஆர்லேயே பேசிட்டாங்க, இட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெட் x1 and x2 be any two numbers in real number. இதை வந்து ஃபார்முலா டெஃபினேஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறோம், டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணல. டெஃபினேஷன் யூஸ் பண்ணினா இப்போ மேலே பார்த்தாலும் x1 is less than x2 இருந்துச்சுன்னா f of x1, ஏன்னா இன்க்ரீசிங் கேட்டிருக்காங்க. அப்போ x1 விட x2 பெருசாக இருந்து f of x1 விட f of x2 பெருசாக இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே, ஸோ இப்போ 2 ரியல் நம்பர் x1 x2ன்னு 2 ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். x1 is less than x2ங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நான் 7 மல்டிப்ளை பண்ணால் அந்த இன்இக்வாலிட்டியில் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 is strictly less than 2, ரைட்டா? 2 பக்கமும் 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன, 1 into 7, இங்கே 2 into 7. அகைன் இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகும், 7 is less than 14 தான் வரப்போகுது. ஸோ எந்தவித
சேஞ்சும் இல்லை. இப்போ நான் ரெண்டு பக்கமும் 3யை சப்ராக்ட் பண்ணுறேன், அப்போயே எனக்கு இன்இக்வாலிட்டியில் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? இப்போ ரெண்டு பக்கமும் 3யை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 7 - 3 இங்கே 14 - 3, அப்போ இது என்ன ஆகும் 4, இது வந்து 11. அகெயின் இன்இக்வாலிட்டியில் எந்த வித சேஞ்சும் இல்லை, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, தென் இதுதான் நம்மளோட ஆக்சுவலி ஒய் வி ஆர் டூயிங் திஸ் அப்படின்னா நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் 7x - 3. அப்போ இந்த ஃபார்மில் அதை கொண்டு வரதுக்காக பண்ணோம். ஸோ அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மில் வந்ததா, பட் இன்ஸ்டீட் ஆஃப் எக்ஸ் வி ஆர் ஹேவிங் x1 ஹியர். ஸோ அப்போ திஸ் பிகம்ஸ் எஃப் ஆஃப் x1. சிமிலர்லி this becomes f of x2. So f of x1 is less than f of x2. அப்போ நம்ம எடுத்தது என்ன அப்படின்னா, if x1 is less than x2 நம்ம எடுத்து, ஓகே, x1 is less than x2 எடுத்து f of x1 is less than f of x2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போனா என்ன அர்த்தம், f is strictly increasing on R. ஸோ இந்த பக்கம் இன்இக்வாலிட்டி நம்ம இது ரெண்டும் லெஸ்ஸாக எடுத்து இப்படி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்ததுன்னா டிக்ரீசிங், பட் இங்கே நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் வந்ததுனால இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே, ஸோ நாட் ஒன்லி இன்க்ரீசிங், ஏன்னா ஈக்குவல் சைனோட எடுத்தீங்க அப்படின்னா அப்போ அது வந்து என்னவாக இருக்கும், வெறும் இன்க்ரீசிங்காக இருக்கும். பட் இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 7. அண்ட் தென் இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு மேலே ஒரு இன்ட்டு மாதிரி சொன்னால எப்படி டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி நம்ம இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் பண்ணுவோன்று. ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு தியரம் மாதிரி இருக்கும், அதோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.